ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பஸ்ஸில் ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்தேங்க. அவினாசி ரோடுன்னு சொல்லுவோம்ல. இங்கே வந்து திரும்பி பார்த்திங்கன்னா காந்திபுரம் போயிட்டுருக்கு. சென்னை மொபைல்ஸ் கிட்ட லெஃப்ட் எடுத்துச்சுங்க. பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஏறி இதில் தான் போகணும் காந்திபுரத்துக்கு. பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்து காலைல வந்திருக்கேன். சண்டேங்கனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரோட்டில் டிராஃபிக்கும் இல்லை, கூட்டம் இல்லாமல் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா மொபைல் நெட்வொர்க்கு, முந்திட்டு போகிற ஸ்கூட்டி, பார்த்திங்கன்னா எதுக்கால நடந்து வந்துட்டுருக்கிற கொஞ்சம் மக்கள், அப்படியே பஸ்ஸு முன்னாடி எப்படி சொல்கிறது, கண்ணாடியில் அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமே இல்லாத இந்த ரோட்டை நான் பார்க்குறப்போ என்னடா இது ஆளே இல்லாத ஒரு கூட்டமோன்னு தோணுச்சு. நல்ல வேளை சண்டேங்கிறதுனால யாரையும் காணாம போல் இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது பஸ்ஸு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் காந்திபுரம் அப்படிங்கிற மாதிரி போர்டு இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு நீல கலர் மெயினாக பஸ் போகுது. பார்த்திங்கன்னா ரோடு தான் அழகு. காந்திபுரத்தில் அங்கங்கே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான மரங்கள் இருக்கும், பழைய மரங்கள். இப்போல்லாம் மரத்தையெல்லாம் வெட்டி ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாப்பு பார்த்திங்கன்னா ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு குறுக்க வந்து ஒரு காரை வந்துட்டாங்க. கார் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது கார் ஓட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. பைக்கில் போகிறப்ப நான் திட்டுவேன், கார் என்னடா இப்படி ஓட்டுறீங்க, ஓட்ட தெரியாதவங்களேன்ட்டு. நான் ஓட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி ஐயோ திருப்புறது, ஸ்லோ பண்ணுறது 1008 இருக்குடா. பாவண்ணா கார்காரங்களாம். உண்மையை சொல்லணும்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரோஸ் கலர் வண்டி போகுது. மறுபடியும் அந்த காரை நம்ம ஓவர்டேக் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ரைட்டில் அப்படியே ஒரு வெள்ளை கலர் வண்டி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ அப்படியே திரும்ப போகிறோம். நேராக போய் இடிச்சிருவாரோ முன்னாடி போகிற வண்டி. அங்கே பாருங்களேன், பைக் எப்படி வந்து குறுக்க பஸ்ஸுக்கு முன்னாடி கட்டடிச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்லேட்டர் அமுத்துனா அவ்வளோதான், கதையே முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம். போர்டில் வச்சுருக்காங்க மேட்டுப்பாளையம் 38, துடிலூர் 12, ஊட்டி 88 கிலோமீட்ரு. இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கே. 2 கிலோமீட்ரு இன்னுமா ஓட்டுறாரான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சாதாரணமான 2 கிலோமீட்டர். பழைய போர்டு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேங்கிறது. திரும்ப அப்படியே வந்துட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஜங்ஷன் உமன்ஸ் பாலிடெக்னிக் ஜங்ஷன் இருக்குல்ல, ஐஸ்வர்யா பெட்லைட் சென்டர் ஹாஸ்பிட்டல் கிட்ட, அந்த ஜங்ஷன் கிட்ட வந்து ரீச் ஆகும். ரைட் சைடில் ஒரு கோவில் இருக்கும். கோவில் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க், அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆமாம், ஆஞ்சநேயர் பழமுதிர் சோலை. அப்படியே டிராஃபிக் நல்ல வேலை காலைல சிக்னல் எதுவும் இல்லாதனால ஈஸியாக போயிடுறோம். மற்ற டைம் தான் சிக்னலில் மாட்டியிருப்போம். மஞ்சக்காட்டு மைனா ரைட்டில் கிராஸ் ஆகி போயிடுச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இந்த கட்சிகை பேர் தாங்க. ஃபாரின் கண்ட்ரிலாம் கட்சிகை பேர்லாம் அந்த மாதிரிலாம் எழுதி வைக்க மாட்டானுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் அங்கங்கே கட்சி பேர், போஸ்டர் இதெல்லாம் எழுதி வச்சு ஊரில் இருக்கிற இந்த மதுளவெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணி எல்லாம் டிஜிட்டலாக வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் கட்சி பேர் எழுதணும், மற்ற டைமில் அங்கங்கே எழுதி வைக்கக்கூடாது, கொடி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பப்ளிக் பிளேஸில் எப்படி கொடி வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் சைட்லலாம் எழுதி வைக்கக்கூடாதுன்னே வரணுங்க. இதை பார்த்துட்டு சைடில் என்ன படிக்கலான்னு சைடில் போய் இடிச்சிருவோம். ரெட் டாக்ஸி இந்த மாதிரிலாம் நிறையா நிற்கிது காந்திபுரம் போகிற ரோட்டில். உமன்ஸ் பாலிடெக்னிக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா பஸ் போயிட்டுருக்கு காந்திபுரத்துக்கு. அதான் பெட்ரோல் பங்கு தெரியுது மக்களை, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. இங்கே தான் இறக்கி விடுவாங்க. நிறுத்திட்டாங்களோ, ஷேர் ஆட்டோக்காரனை கை காமிக்கிறாரு. ஒரு வேளை லிஃப்ட்டு கேட்பாரோ பஸ்ஸில். எனக்கு என்னமோ இங்கே இறங்கினோன்னா அப்படியே எல்லாத்தையும் ஆட்டோவில் பிடிச்சிட்டு போகிறக்காக நிறுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வண்டி நின்றுச்சு. முன்னாடியே ஜிவி ட்ராவல்ஸ்னு ஒரு சூப்பரான ஒரு பஸ் நிற்கிதுங்க. சரி அப்படியே இறங்குவானே, கேட் ஓப்பன் பண்ணி விடுங்கண்ணே. ஓப்பன் பண்ணிட்டாரா? வந்தவனே அப்படியே பார்க்குறோம். சைடில் வண்டி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கத்திரிப்பூ கலரில் சூப்பராக இருக்கா. நம்ம வந்த பேஸ் பேர் ஒயோலா. இது சைனீஸ்கார பொண்ணு பேர் மாதிரி இருக்குங்க. ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணுறப்போ அதில் வந்து ஒரு சைனீஸ் ஒரு பொண்ணு பேர் தான் ஒயோலா. அப்படியே இங்கேருந்து இறங்கி முன்னாடி ஒரு பஸ் நிற்கிது. இதை பார்க்குறோம். என்ன பஸ் இது? ஜிபி ட்ராவல்ஸா? ஜிவி ட்ராவல்ஸு. ஊபர் வண்டி நிற்கிது. முன்னாடி தண்ணி கேனு. முன்னாடி பார்த்திங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே தான் இறக்கி விடுவாங்க. ரைட் சைடில் ஆர்வி ஹோட்டல் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் இருக்கும். ஷூ, செருப்பு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நேராக போனோம்னா